விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது விஜயோட ஃப்ரெண்ட் கிட்டேருந்து. மச்சான் நான் இன்னைக்கு தான் ஆஃபீஸ் வந்தேன் வெளியூர் போயிட்டு. இங்க வந்து பார்த்தா உன் ஒய்ஃப் காவேரி ரிசப்ஷன் ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கா. என்னடா சொல்றேன்? எந்த ஆஃபீஸ்ட? அந்த டி நகர் ஆஃபீஸா? சரி நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்னு விஜய் கிளம்பி போறாரு. இந்த விஷயம் எல்லாம் ராகினி பின்னாடியிலேருந்து கேட்டுட்டு ஓஹோ அப்ப இதுதான் விஷயமா, நீங்க ஒன்னும் சேர நான் விடவே மாட்டேன்னு மனசுல நினைக்கிறாங்க ராகினி. விஜய் போறதுக்கு முன்னாடியே நம்ம போய் காவேரியை பார்த்து ஒரு குழப்பம் உண்டாக்கி விடணும்னு சொல்லிட்டு நேரா காவேரியை பார்க்க டி நகர் ஆபீஸுக்கு போற ராகினி. அங்க போயிட்டு காவேரிட்ட எப்படி இருந்த பாரு, இப்ப நீ எப்படி இருக்க, நான் இங்க ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன், பார்த்தா நீ சரி நம்ம காவேரி தானே பார்த்து போலான்னு வந்தேன், உன்னை பார்த்தா நீ இன்னும் விஜய் நினைச்சிட்டு இருக்கிற போல, பட் அங்க வீட்டுல நடக்கிற சீன் எல்லாம் வேற காவேரின்னு ராகினி இப்போ சொல்லிட்டு உடனே இந்த போட்டோ கொஞ்சம் பாரு காவேரிக்கு போன் எடுத்து காட்டுறான். பார்த்தா விஜய் வெண்ணிலா கூட சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி. அண்ட் அந்த பார்த்த உடனே காவேரி கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் காவேரி இப்ப நீ அழுற, நீ மூவ் ஆன் பண்ண, இன்னும் விஜய் நினைச்சிட்டு இருக்காத, சரி போன் கூட நான் கிளம்பணும்னு போயிடுறேன். காவேரி ராகினி சொன்னது நினைச்சு அழுதுட்டே இருக்கா. ஆனா காவேரியோட உள்மனசு இன்னும் சொல்லுது விஜய் அப்படிப்பட்டவர் இல்ல, ராகினி பத்தி நம்மளுக்கு தான் தெரியும்ல, வேணும்னே விஜய் பத்தி என்கிட்ட தப்பா சொல்றாரு நினைச்சிட்டு இருக்கும் போது அடுத்தது இன்டர்வியூக்கு வந்து காவேரி கூப்பிடுறாங்க. அங்க போய் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லுங்கன்னு சொல்றதும் ரெண்டுமே அவளுக்கு நான் தான் சொல்லிட்டு உள்ள வராரு. சரி வா காவேரி நம்ம வீட்டுக்கே போலாம். அதுக்கு காவேரி இருந்துகிட்டு நீங்க வெண்ணிலா கூட ஜாலியா இருக்கிறது பாக்கவா. விஜய் வந்துட்டு ஐயோ காவேரி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா என்ன, அதுதான் உண்மை, நீங்க ஃபர்ஸ்ட் வெண்ணிலா விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதோட எபிசோட் முடிக்கிறாங்க. காவேரி எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வெண்ணிலாக்கு மெமரி வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ். பாய்.